எமது அடுத்த பேச்சாளர் த ஒன் அண்ட் ஒன்லி நியா நானா புகழ் டாக்டர் கோபிநாத் சந்திரன் ஃப்ரம் இந்தியா. வாழ்க்கை தரத்தில் நேர்மறையான நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் எதிர்காலத்திற்காக சக்தி, சுதந்திரம், முழு சுய வெளிப்பாடு மற்றும் மன அமைதியை உருவாக்கும் நோக்குடனும் டாக்ஷாப் அகாடமி என்ற அமைப்பை நிறுவி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார் கோபிநாத் அவர்கள். அவர் ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், செய்தி தொகுப்பாளர் மற்றும் ஒரு நடுவர். Let's join me in welcoming Dr. Gopinath Chandran. வணக்கம். ஆடிபிளா இருக்கா? எஸ் கேக்குது. நல்லா கேக்குது. கேக்குதா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஃபைன். ரொம்ப நன்றி முதலில் அனைவருக்கும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுத்ததற்காக ராஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும். குட் டு நோ இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம்ல விமன் சம்பந்தப்பட்ட உங்களுடைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவது அப்படிங்கிறது உண்மையிலேயே தேவையான ஒன்றாக இருக்கு. ஒரு தொழில்நுட்பத்துடைய மிக முக்கியமான வடிவமாக இதை பார்க்கிறேன். இந்த உலகத்துடைய எல்லா பெரிய விஷயமும் எப்படி சிறப்பாக செய்யப்பட்டது அப்படின்னு பார்க்கிறப்போ அதுல காமனா ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேர் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் அல்லது எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நான் எப்படி செய்தேன் என்பதை இன்னொருவருக்கு புரிய வைப்பதோ சொல்லுவதோ இருக்குல்ல, இதுதான் இந்த உலகத்தின் மிக முக்கியமான விஷயம். ஒரு நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இது போன்ற தொழில்நுட்பம் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. அதை மிகச்சரியாக பயன்படுத்தி எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ஆப்டா அதுக்கு இருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா பெண்கள் உலகெங்கும் இருக்கிறார்கள். உலகெங்கும் இருக்கக்கூடிய பெண்கள், பணி செய்யும் பெண்கள், பணி செய்யாத பெண்கள், ஹோம் மேக்கர்ஸா இருக்கிறவங்க, படித்தவர்கள், படிக்காதவர்கள், உலகத்தின் சரிபாதி மக்கள் தொகையில பல்வேறு விதமான பெண்கள் இருக்கிறார். இவர்கள் அனைவருக்கும் ஒரே விதமான அணுகுமுறை சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்தவர்களுக்கோ இருக்கக்கூடிய புரிதல், அனுபவம், அதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய பெண்களின் பிரச்சனைகளை அணுகிவிட முடியாது. அப்ப இது போன்ற நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்கான, பகிர்தலுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்படுவது ரொம்ப நல்ல விஷயம். இந்த தலைப்பிலே விமன் எஜுகேஷன் அப்படின்னு ஏன் அவர்களுக்கு எஜுகேட் விமன் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஒரு பெண்ணுக்கு ஏன் கல்வி முக்கியம் அப்படின்னு கேட்கிற இந்த தலைப்பு இருக்குல்ல, இந்த தலைப்பே இந்த நெருக்கடியை பற்றி பேசுகிறது. ஒரு ஆணுக்கு ஏன் கல்வி முக்கியம்னு ஒரு தலைப்பு நம்ம வைக்கிறதே கிடையாது. ஏன்னா அது அவனுடைய ரைட், அது அவங்க தேர் என்டைட்டில் டு ஹாவ் தேர் ஓன் எஜுகேஷன் அப்படின்னு இந்த மனம் பின்னப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு காலத்திற்கு ஒரு பெண்ணுக்கான கல்வி குறித்த தேவையும் புரிதலும் மாறிக்கொண்டே இருக்கிறது நான் நினைக்கிறேன். அதுவும் அந்தந்த சூழல், அந்தந்த இடம், அவரவருடைய வாழ்வியல் இதை பொறுத்தது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப இதை பகுதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. உலகம் எந்த இடத்திலிருந்து எந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறது, ஒரு பெண்ணுக்கான கல்வியின் தேவை என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அது வெவ்வேறு மாதிரி இருப்பதாக நான் பார்க்கிறேன். டு லேர்ன் சம்திங் யூ நீட் டு அன்லேர்ன் மெனி திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முதல்ல அன்லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்ப்பது, முதல்ல ஒரு பெண் தரப்பிலிருந்து இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்க பெரும் சிக்கல் வருவதா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு விமனை நான் எப்படி ரெக்கக்னைஸ் பண்றேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய சௌகரியத்திற்கு நான் விமனை ரெக்கக்னைஸ் பண்றேன். அவள் மலர் போன்றவள் அப்படின்னு நான் ரெக்கக்னைஸ் பண்றேன். நிலவை போன்றவள் அப்படின்னு நான் ரெக்கக்னைஸ் பண்றேன், என்டாஸ் பண்றேன், அப்ரிஷியேட் பண்றேன். கடவுளுக்கு ஒப்பானவள் அப்படின்னு நான் அவளை அப்ரிஷியேட் பண்றேன், இல்ல என்டாஸ் பண்ண பாக்குறேன், அல்லது அந்த ஒரு அடையாளத்தையோ அல்லது அந்த பெருமிதத்தையோ அவளுக்குள் ஏற்படுத்த பாக்குறேன். அவள் தென்றலை போன்றவள் அப்படின்னு நான் சொல்ல பார்க்கிறேன். ஒரு விலங்கோடு ஒப்பிடுகிற போது கூட சாதுவான, அமைதியான ஒரு விலங்கோடு தான் ஒரு பெண்ணை ஒப்பிட பார்க்கிறோம். தென்றல், சலனமற்று ஓடும் நதி, மலர், எல்லாமே பாருங்களேன், எதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த குளோரிபிகேஷன்ஸ்ல இருந்து எப்ப ஒரு சமூகம் வெளியில வருதோ அங்க ரியலைசேஷன், ரியாலிட்டிய கண்டுபிடிச்சிட முடியும். இந்த ரொமான்டிசைஸ் பண்ணக்கூடிய இந்த ரெக்கக்னேஷன்ஸை எப்ப முதல்ல ஒரு சமூகம் எதிர்க்குதோ அப்ப தெரிஞ்சிடும் உண்மையாகவே எனக்கு தர வேண்டியது என்ன.
நான் உன்னை தென்றல் என்று சொல்லுவதன் பின்னணியில் நீ பொறுத்தே போகணும். அப்படி தென்றல் போலவே இருக்கணும். நான் கோவப்படுவேன், உனக்கான உரிமையை தரமாட்டேன், உங்களுக்கான கல்வியை கொடுக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள ஆணையும் பெண்ணையும் வேறு வேறாக நடத்துவேன், ஆம்பளை பிள்ளை உட்காந்துருக்கிட்டு விற்கினா கூட ஏன் பொம்பளை பிள்ளை உட்காந்துருக்க தண்ணி எடுத்தாந்து கொடுக்கலன்னு இன்னைக்கு நான் கேட்பேன். ஆனாலும் நீ தென்றல் போலவே இருக்க வேண்டும், தெய்வம் போலவே இருக்க வேண்டும், என் தவறுகளை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். நீ மலர் போன்றவள், கொதித்து விடக்கூடாது. ஓகே, நிலவு போன்றவள், சூரியன் போன்றவள் சொல்லக்கூடாது, ஏன்னா சூரியனை சுட்டுப்படும். அப்போ நீ குளிரானவள், இதமானவள். இப்ப இதுல நான் கொஞ்சம் அப்படி இருந்தேன்னா இது எல்லாமே என்னன்னா, எனக்கு எதை தர வேண்டுமோ அதை தராமல் இருப்பதற்காக தரப்படும் பல்வேறு விஷயம். உலகம் முழுக்க இருக்க அரசியல்ல இதுதான் நடக்கும். உரிமை கேட்டு எழுகிற மக்களிடம் வேறு ஏதோ ஒன்றை கொடுத்து சால்ஜாப்பு செய்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, அதிகார வர்க்கத்தின் மனநிலை, அதுதான் இந்த சமூகத்தின் பெரும் கேள்வி. இத பெண் உடைப்பதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் எஜுகேஷன் நினைக்கிறேன். விமன் இஸ் அ விமன், தட்ஸ் இட். அவ்வளவுதான். நீங்க என்னத்துக்கு கொண்டாடுறீங்கன்னு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அவளுடைய உரிமை என்னவோ, அவளுக்கானது என்னவோ, அவளுடையது எதுவோ அதை அவளுக்கு கொடுத்துட்டு நீங்க பேசாம இருங்க போதும், மீதி எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். ஓகே, ஒரு பெண் ஒரு வீட்டை உலகமாக்க தெரிந்தவளுக்கு இந்த உலகத்தை எப்படி ஆள வேண்டும், கையாளணும், நல்லது கெட்டதுக்கு போகணும், எல்லாம் தெரியும். ஆனா நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம கடைசி வரைக்கும் உன்னை பூவென்றும் தெய்வம் என்றும் மலர் என்றும் சொல்லிக் கொண்டேன். உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. அழகா எங்க கொண்டே சுருக்கணும் பாரு. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. நம்ம ஸ்ட்ரக்சர்லயே நம்ம சூப்பர்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நம்ம எதிர்த்துட்டோம்னா அது எப்படி, நீங்க இதுல சொன்னதை எதிர்க்கலாமா, கான்டெம்பரரி அதெல்லாம் கிடையாது. ஏன் உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு? அப்ப பெண் ஏன் உண்டி சுருக்கணும்? என்ன லாஜிக் இருக்கு? ஒரு பெண் தன்னை பார்த்துக் கொள்ளுதல் குற்றம் என்பது போன்று விதைக்கப்பட்ட நம்பிக்கைகளை முதல்ல நீங்க உடைக்கணும். தட்ஸ் the first education that women need to get. That's the most important thing. நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பிறந்தவ, என் வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க பிறருக்கானது, நான் வாழுவது என்பது தவறு. எனக்கு ஒரு கில்ட் இருக்கு இல்லையா? ஒரு அம்மா தனக்கென்று ஒன்றை சமைத்து சாப்பிடுகிற போது அவன் நிம்மதியா சாப்பிட முடியுமா? கில்ட் இருக்கு. ஐயோ, ரெண்டு கில்ட் இருக்கு. ஐயோ பிள்ளைகளுக்கு வேணும்னு ஒரு கில்ட் இருக்கு. இன்னொரு கில்ட் என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி நான் சாப்பிட்டா என்ன நினைப்பாங்க? நீங்க வெளிநாடுகள்ல கூட நிறைய மாற்றங்கள் இருக்கலாம். நான் வெளிநாடுகள்ல கூட சில நேரம் கவனிச்சிருக்கேன், தனியா ஒரு இளவரசி தலையை ஆட்டுறாங்க. இல்லைன்னு உண்மைதான். நான் சொல்றது பொது சமூகத்துக்குள்ள சொல்றேன். நம்முடைய நபர்கள் அவங்கள பத்தி மட்டும் சொல்றேன், பொது சமூகத்துக்குள்ள சொல்றேன். நீங்க வெளிநாடுகளே கூட ஒரு பிரியாணி கடையில, இங்க நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க, ஒரு பிரியாணி கடையில ஒரு பெண் தனியா போய் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டா உங்கள் அபிப்பிராயம் அவளை பற்றி என்ன? ஒரு ஆண் போய் தனியா சாப்பிட்டா இல்ல, அவன் என்ன ஒரு பொம்பளை வந்து தனியா உட்காந்து அவ பாட்டுக்கு தீராயா பிரியாணியா, ஏன் சாப்பிட்டா என்ன காரணம்? ஒரு பெண் அப்படி சாப்பிடக்கூடாது, அவ செஞ்சுதான் போடணும். அதாவது ஒரு நல்ல அம்மா யார்? பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு கடைசியில் மிச்சமான உணவை, அவளுக்கு ஒரு கவிதை எழுதிட்டு நீங்க கடைசி வரைக்கும் அவளை பின்னாலே வச்சிருப்பீங்க. இந்த கவிதையிலே நீங்கள் மயங்கி கிடப்பீர்கள். வாட்ஸ் the purpose of education then? So we need to understand what is education first. Is it academics? Is it academics or any degree? No. Understanding you, என் உரிமை என்ன என்பதை நான் உணர்வதே கல்வி. இது நான் பெண்ணுக்கு மட்டும் சொல்லல, ஒரு நெருக்கடியான சமூக அமைப்புக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் ஏன் கண்டதை நீங்க கொடுக்கணும்? சரிதானே? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்க. ஓகே, பெண்ணுக்கு சொத்து கொடுங்கன்னு சொல்லிட்டோம், கொடுங்க. ஏன் நீங்க சீரா செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? கொடுக்க வேண்டியதை கொடுத்துருங்களேன். நாங்க வந்து அந்த அப்ப ஒன்னு ரொமான்டிசைஸ் பண்றத நம்ம எப்ப என்ஜாய் பண்றோமோ அப்ப எது கிடைக்கணுமோ அது கிடைக்காது. கிடைக்கணும்னா தேவையில்லாம கிடைக்கிறதெல்லாம் வேணான்னு சொல்லணும். ஒரு பெண்ணை அறிவாக மதிக்கிறவன் தான் எனக்கான ஆண் என்று ஒரு சமூகம் நம்புவதுதான் கல்வி. ஒரு பெண்ணை அழகென்று மட்டுமே போறான் அங்க விழுந்தது. அதுக்காக அழகியல் இல்லாம, ஏஸ்தட்டிக் சென்ஸ் இல்லாம, பியூட்டியா இல்ல, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்ல. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், அது அழகா நீங்க என்ஜாய் பண்றதுதான், நான் அதை மறுக்கல. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்த ரொமான்டிசேஷன்ல இருந்து முதல்ல டிஸ்கனெக்ட் ஆகும். That need to be disconnected first. That is the first education I think that especially நம்ம மாதிரியானவர்கள் செய்து கொள்ள வேண்டிய முதல் விஷயமாக இருக்கிறோம். ஒரு பெண் அவ எவ்வளவு அழகு தெரியுமா அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் அவன் நம்புறாள். அவ எவ்வளவு புத்திசாலி தெரியுமா அப்படின்னாதான் பெருமிதம் வருங்கிற இடத்துக்கு இந்த வீட்டை நகர்த்தணும். ஒரு பையனை நம்ம அப்படி வச்சுக்கிறது இல்லை. அவன் எவ்வளவு அழகா இருப்பான் தெரியுமா அப்படின்னு நீங்க அவனுக்கு ரெக்கக்னேஷன் கொடுக்கறதே இல்லை. அவனுக்கு கொடுக்குற ரெக்கக்னேஷன் முழுக்க பாருங்க, அவன் வீரமானவன், அது ரெக்கக்னேஷன். அவன் டாக்டருக்கு படிச்சவன், ரெக்கக்னேஷன். அவன் அப்படி பேசுவான், ரெக்கக்னேஷன். ஏன்? ஒருவருக்கான அங்கீகாரத்திற்கான குறியீடுகளே மாறுகிறது. அங்கீகாரத்திற்கான குறியீடுகளே ஏன் மாறுகிறது? அப்ப இது எங்க இருக்குன்னா, இந்த எஜுகேஷன் வந்து எந்த யூனிவர்சிட்டில இருந்து ஃபர்ஸ்ட் வருதா? இல்லை, இதை தாண்டி என் புரிதலில் இருந்து வருகிறது. கான்டெம்பரரி வேர்ல்ட்ல விமனோட எஜுகேஷனை நம்ம எங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. வெறும் உரிமை மட்டும் இல்லை, சிம்பிள் ஆஸ் தட். ஜஸ்ட் திங்க். ஒரு பெண்ணுக்கு மட்டுமே புரிந்த ஒரு விஷயம் இன்னொரு ஆணுக்கு பெரிதாக புரியாது.
இன்னமும் கூட ஒரு பெண்ணின் உடற்கூறுகள் பற்றி முழுமையாக தெரியாத ஒரு ஆண் சமூகம் தான் இங்க இருக்கு. நான் எல்லாரையும் நான் சொல்லணும். சரியா? ஒரு வலியற்ற பிரசவத்திற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மருத்துவரும் ஒரு ஆணும் மட்டுமே சொல்வது எப்படி, அம்மாக்கள் அவர்களுடைய அனுபவத்தில் மட்டும் சொல்வது எப்படி, படித்த அம்மாக்கள் சொல்வது எப்படி? ரைட்டுதானே? இன்னைக்கு ஒரு பிரெக்னன்சி வார்டுக்குள்ள உள்ள போய் நிக்கிறப்பதான் ஒரு ஆணுக்கு தெரியுது ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுப்பது எவ்வளவு பெருசு. நிறைய ஆண்களுக்கு பெண்கள் மீது மரியாதை வந்ததே பிரசவ வார்டுக்குள்ள போன பிறகுதான். கையில பிளேடால கிழிச்சாலே ஐயோ சுருண்டு விழுகிறமே, நம்ம இவளை போல என்றா சொன்னோம், செத்தே போக வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் பெத்தெடுக்கிற தில்லு இருக்குல்ல. ஓகே, இப்போ இதை நான் வேணா ரெகக்னேஷன் ஒத்துக்கிறேன். தாய்மை என்பது எவ்வளவு புனிதமானதுன்னு என்னை ஏமாத்தாது. தாய்மை என்பது வீரமானது. அதுதான் அதோடைய பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? Why didn't you see those things on that perspective? We need to change the perspective of women, then men, then the society. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேருக்கிட்ட இருக்க இந்த ராங் பெர்ஸ்பெக்டிவை மாத்திட்டாலே மத்ததெல்லாம் மாறிடும். த மோஸ்ட் உலகத்திலே யாரால அதிகமாக கன்வின்ஸ் பண்ண முடியும் இந்த உலகத்தை? ஒரு பெண்ணால தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். இட் இஸ் அ நேச்சுரல் ஸ்ட்ரெங்க் இல்லையா? ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கு? she has n number of ways to convince, justify, prove. மென்னுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெங்க் கிடையாது. அப்போ அன்லேர்ன் பண்ணிட்டு அவளுடைய பெர்செப்ஷனை மாத்திட்டாலே முதல்ல அந்த எஜுகேஷன் வேணுங்கிறேன். தாய்மை என்பது தியாகம் புனிதம்லாம் இல்லை, தாய்மை என்பது வீரம். அதானே? ஒரு போரிலே முன்களத்தில் நின்று மோதி ஒரு வீரனை அடிச்சு அல்லது எதிரி படையை கொன்று தன் மக்களை காக்கிறவன் யார்? அம்பேர் என்ன? வீரன் தானே. அப்ப ஒரு உயிரை பெற்றெடுக்க உயிரை பணயமாக ஒருத்தி வைக்கிறாள் என்றால் அவள் பேரும் என்ன? வீரன் தானே. அது வீரத்தோடு தொடர்புடையதானே. We need to change the perspective of what we see. According to my understanding, this is my 25th year in journalism. Okay, இந்த 25 ஆண்டுகள்ல நான் பார்த்திருக்கிறேன், என்னோட சக தோழிகள் பயணித்திருக்கிறார்கள், ரிப்போர்ட்டர்ஸா ரைட்டர்ஸா. ஒரு ஆண் சந்தித்த எல்லா பிரச்சனையும் அவங்களும் சந்திச்சிருக்காங்க. அங்க ஒண்ணு எந்த பாகுபாடும் பாக்குறது இல்லை, பிரச்சனை கொடுக்குறது. இவன் ஆம்பளை, கொஞ்சம் கூடுதல் அடிப்போம், கூட்டத்துல பெண்ணை அடிக்காம விட்டுரும், அதெல்லாம் இல்லையே. ஒரு ஆண் ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறானோ அதே தானே அங்க ஒண்ணு எந்த ஒண்ணு குறைச்சலா மதிப்பிடுவதெல்லாம் இல்லையே. அந்த சவாலை சந்திக்க தயாராத்தானே இந்த சமூகம் இருக்கு. அப்புறையே இந்த கம்பாரிசனுக்குள்ள எல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த கம்பாரிசனுக்குள்ளே போக வேண்டிய. we need to change the perspective first. நான் புரிந்து கொண்டது ஒன்றுதான், a woman is a woman. அவ்வளவுதான், எனக்கு அது போதும். ஒரு பெண் பெண் மட்டும்தான். தென்றல், மலர், பூ, காற்று, பெருங்காய டப்பா, அடுப்படி எதுவும் வேண்டாம். a woman is a woman. எனக்கு தேவையானதை நீங்கள் கொடுங்கள் என்பதுதான். இன்னைக்கு நான் பார்க்கிற கான்டெம்பரரி இஷ்யூ, a woman need to educate her to know about her body. She has to teach to the kids. ஓகே, ஒரு பெண்ணின் உடலியல் கூறுகளை அறிவியல் ரீதியாகவும் படித்த ஒரு பெண் தன் மகளுக்கு அழகா கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா? பனிக்கூட உடஞ்சு போச்சுன்னு காசை முடிஞ்சிட்டு கடவுளேன்னு கும்பிட்ட சமூகத்துக்குள்ள இட்ஸ் ஜஸ்ட் வாட்டர் பேக் ஓபன், இட்ஸ் another symptom, nothing to worry. இன்னைக்கு படிச்ச பெண் சொல்லிட்டால, உள்ள குப்புற கிடக்குதாமே, ஐயோ நீங்கிட்டு ஒரு மண்டையை போட்டு. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு ஒரு அம்மா இன்னைக்கு அவங்க பிள்ளைகிட்ட சொல்லிட முடியுதுல்ல. வலி தாங்க முடியல, கிமி எபிடியூரல் அப்படின்னு அங்கேயே நின்று கேட்கிறாள் ஒரு பெண். எப்படி கேட்டா? அப்போ நான் என் உடம்பில் நடப்பது என்ன என்பதை எனக்கு நேர்ந்த ஒரு பிரசவத்தின் அடிப்படையில் மட்டும் என் மகளுக்கு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பெண்ணின் உடம்பு குறித்த புரிதல், ஒரு பெண் உடம்பு பற்றிய அறிவியல், இப்படி 1000 விஷய படிப்போடு தொடர்புடையதாக இருக்குது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் மேக்கிங் மணி ஆர் பில்டிங் த கெரியர் ஆர் நாட் ஈவன் பில்டிங் த நேஷன். அது ஒரு பக்கம், அந்த பேச்சு நடந்துகிட்டே இருக்கு. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். உலகத்துடைய 50% பெண்கள் எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி இங்க கொடுக்க போறாங்களோ அதை வச்சுதான் இந்த உலகம் வளருகிறது என்பதுதான் யதார்த்தமே. The productivity comes from, அது 3 அழகா பிரிக்கிறான். why it's important 3 தான் சொல்றான். for a strong nation, for a strong family, for a strong country, a strong economies. இவ்வளவுதான். ஆணுக்கு என்னவோ அதே தான் பெண்ணுக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணுடைய கல்வி என்பது என்னவாக இருக்க வேண்டியிருக்கு. மீதி எல்லாமே எப்படி இருக்குது? அந்த வீட்டுடைய அதிகாரம் மிக்கவன் சொல்வதை தான் கேட்க வேண்டியது. ரைட்டு தானே? அந்த வீட்டுல ஆண் அதிகாரம் படைத்தவனா இருந்தா ஆண் சொல்றதை கேட்க வேண்டியிருக்கு, பெண் அதிகாரம் படைத்தவரா இருந்தா பெண் சொல்வதை கேட்க வேண்டியிருக்கு. ஆனா படித்த பெண் ஒருத்திக்கு என்று ஒரு இடம் ஒன்று இருக்குல்ல, வார்த்தை கடைசியில எங்க வந்து முடிஞ்சிடும், விடுப்பா படிச்சவன் சொல்றான்லன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு ஏன் பெண்ணுக்கு இல்ல? விடுப்பா படிச்சது சொல்லுதுல அப்படிங்கிறாங்க. கிராமங்கள்ல கவனிங்க, படித்த பெண்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. ஏன்? படிச்ச பொண்ணுக்கு தெரியும்
படித்த ஆணுக்கு என்ன தெரியும்னு நம்பின சமூகம் அதே படிச்ச பொண்ணு பேசுறப்ப இன்னமும் தலைவணங்கிடுது. ஏன்? படிச்சிருக்கு. அப்போ படிச்சிருக்குங்கிறது இட்ஸ் அ பிரைட், இட் இஸ் அ ரெகக்னிஷன். படித்தவன் அப்படிங்கிறத வச்சு நீங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க இந்த சமூக அமைப்புக்குள்ள. குறைந்தபட்சம் நம்முடைய சமூக அமைப்புக்குள்ள, நம்ம மொழி பேசக்கூடியவர்களுடைய சமூக அமைப்புக்குள்ளே நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம இனக்குழுக்குள்ளே மட்டும் யோசிச்சு பாருங்க. ஒரு படிச்சவன் இப்படி செய்யலாமா? எத்தனை டெர்மினாலஜி இருக்கு பாருங்க. நம்ம படிப்பை எப்படி பாக்குறோம்? the perception about education. நீங்க கவனிங்க, ஆண் பெண்ணை மட்டும் நான் சொல்ல, ஆணை சேர்த்து சொல்றேன். ஒரு படிச்சவன் இப்படி பண்ணலாமா? சரி, படிச்சவனாச்சே புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைச்சேன். ஏண்டா படிச்சவன் பொறுக்கி மாதிரி ரோட்ல சண்டை போட்டுட்டு, ஒரு படிச்சவன் தானே பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியாது. ஒரு படிச்சவன் தானே பொறுமையா இருக்க மாட்டேன். ஏடா படிச்சதுனால மனுஷன் எவ்வளவு கேரக்டரா பண்ணிக்க முடியும்? அப்போ படிச்சவன் தானே இப்படி நடந்துக்கலாம். படிச்சவன் தானே அம்மா அப்பா வச்சு பாத்துக்கணும் உனக்கு தெரியாதா? படிச்சவன் தானே பொம்பளைக்கு கை நீட்டியடா, நீ எல்லாம் படிச்சவனான்னு கேட்கணும். நான் 85% எடுத்ததுக்கு இதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? அப்ப படித்தவன் என்பவன் யார்? படித்தவன் என்பவன் பண்பானவன். எஜுகேஷன் இஸ் நத்திங் பட் அ கல்ச்சர். அவ்வளவுதான். நீங்க 98% எடுத்ததுனால நீங்க படிச்சவன் கிடையாது. படித்தவன் என்பவன் யார்? ஏன்னா ஊர்ல படிச்சவன் ஏன் நல்லது கெட்டது பயில இருப்பியர் தானே நாங்கெல்லாம் சரின்னு நீங்க சொல்றதை கேட்டுக்கிறோங்க. 65 வயசுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, 55 வயசுல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. வீட்டு குடும்பத்துல நடு ஹால்ல நின்று 35 வயதுல எடுக்கிற 3வது தலைமுறையின் பிள்ளை பேச்ச கேட்க பெரியவங்க ரெடியா இருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற குவாலிட்டி என்ன? படிச்சவன். ஏன்னா படிச்சவனுக்கு விவரம் தெரியும். அப்போ இங்க படித்தவள் என்பது யார்? அதிகாரம் மிக்கவளா? இல்ல, அங்கீகாரம் பெற்றவளா? அப்போ the purpose of education is entirely different from what was in ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால படித்தவள் என்பதற்கான அங்கீகாரம் வேறு, இன்றைக்கு படித்தவர் என்பதற்கான அங்கீகாரம் வேறு. படிச்ச பிள்ளையா வேணும்னு 80களுக்கு பிறகு பெண் தேட ஆரம்பித்த ஆண்களுடைய முதல் நோக்கம் பெருவாரியாக என்ன இருந்தது? படிச்ச பொண்ணுனா பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கும், படிச்ச பொண்ணுனா அவங்களும் வேலைக்கு போவாங்க. ஓகே, படித்த பெண்கள் பற்றின ஒரு ஒரு முதல் வடிவத்தை கொடுத்தது நம்ம ஊர்ல டீச்சர்ஸ் தான். விமன்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை வெளியில போனாங்க, ஒரு நோபல் ப்ரொஃபஷனுக்குள்ள உள்ள போனாங்க. ரொம்ப அழகா அந்த சமூகம் அதை சப்போர்ட் பண்ணுச்சு, நான் மறுக்கல. இப்போ நான் சொல்றதுதான், ஒரு பெண்ணுடைய வளர்ச்சிக்கு முழுக்க சமூகமே தடையா இருக்கலாம்னு நினைக்க முடியாது. பெர்செப்ஷன் தான் தடையா இருக்கு. ஆணினுடைய பெர்செப்ஷன், பெண்ணினுடைய பெர்செப்ஷன், ஏன் பெர்செப்ஷன், உங்க பெர்செப்ஷன். இந்த ஆட்டத்துல நான் முழுக்க ஆணை எதிரியாக்க விரும்பல. இட்ஸ் a social perception. ஒரு ஆண் சமூகத்திற்கானவன், பெண் குடும்பத்திற்கானவன். வாட் கைண்ட் ஆஃப் பெர்செப்ஷன் இஸ் திஸ்? திஸ் இஸ் ராங். நோ, இது தப்பு இல்லையா? ஒரு ஆண் சமூகத்திற்கானவனா பெண்ணும் சமூகத்திற்கானவள் தானே. அப்போ ஒரு ஆண் ஒரு திருமணத்திற்காகவே தயாரிக்கப்படுகிறாளா? வாட்ஸ் a perception? போற இடத்துல நாளைக்கு நீ எப்படி பொழப்பு நடத்துவ? இந்த டெர்மினாலஜியை விட பெண்ணுக்கு எதிரான வசவென்று நான் ஒன்றை பார்க்கவே. இது பெரிய கெட்ட வார்த்தை. போற இடத்துல நீ எப்படி பொழப்பு நடத்துவ? அப்போ ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பது மட்டும்தான் பெண் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அவளிடமிருந்து இந்த சமூகத்திற்கு எனக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையே நான் தடுக்கிறேன் இல்லையா? இந்த நெருக்கடிக்கு நடுவுல உலகத்துடைய நிறைய சிஇஓக்கள் பெண்கள், உலகத்தின் பெரும் வெற்றியான அரசியல்வாதிகள் பெண்கள், எல்லாரும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, கொடுத்துட்டா இருப்பாங்க. இந்தியாலயும் அப்படித்தான், உலகம் முழுக்க அப்படித்தான். இன்னும் சொல்ல போனா மேற்குலகத்தை விட இங்கதான் அதிகம். அங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செய்ய மாட்டாங்க. நம்ம ஆளுங்க செஞ்சிருவாங்க. எனிவே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்தியா, ஸ்ரீலங்கா, ஏசியா முழுக்க நீங்க பார்க்கலாம், பெண்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. உடச்சு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ உண்மையிலேயே சொல்ல போனா வெஸ்ட் ரொம்ப மாடர்ன் நம்ம நினைக்கிறோம். இல்ல, வெஸ்ட்டை விட நாம தான் மாடர்ன். அவங்க they claim they are modern. நம்ம தான் மாடர்ன். தகுதியான ஒரு ஆள் வந்தா நாங்க கையை கட்டி நின்றுவோம். ரைட்டு தான், முன்ன பின்ன பேசுவோம் கொள்வோம், கரெக்டா தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்திரா காந்தி, இந்த பக்கம் சினிமாவை பண்டார நாயக்க, அந்த பக்கம் பெனாசிர் பூட்டோ, யூ நேம் எவ்வளவு பேர், ஆங் சாங் சூக்கி மியான்மர்ல, இங்கே எவ்வளவு பேர். ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க ஒழிய அவங்க செய்யவே மாட்டாங்க. மாடர்னிட்டி பற்றி பேசக்கூடிய மேற்குலகம் இது பெருசா செஞ்சதே கிடையாது, வெஸ்ட் செஞ்சதே கிடையாது. நம்ம ஆளுங்க செய்வாங்க. என்னன்னா இந்த பர்செப்ஷன் சேஞ்ச் தான் எல்லாத்தையும் கொண்டாரு. ஓகே, ஒரு பொலிட்டிக்கல் சிந்தனை தான், ஒரு அரசியல் சிந்தனை தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். பெண் கல்விக்கு யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்களே கூட பெண் கல்வி முக்கியத்துவம் குறித்து பேச நினைக்கிறீங்க? நம்முடைய வார்ப்பு அப்படி. நமக்கு ஏதோ ஒரு இடத்துல படித்த பெண்களுக்கு தோணுது, நான் படித்ததால் ஒன்றை பெற்றிருக்கிறேன், அது இந்த சமூகத்தில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். இதை தந்துச்சு பாருங்க எஜுகேஷன். அதுதான் எஜுகேஷன், அவ்வளவுதான்.
என்னை நான் உணர வைப்பதும் என் சார்ந்த மனிதர்களுக்கு அவர்கள் உரிமையை புரிய வைப்பதும் தான் கல்வி. ஏன் உங்களுக்கு இது தோணுது? நான் ஸ்கிரீன் முழுக்க பாக்குறேன், ஒரு சில ஆண்களை தவிர மேலாம் பெண்களா உட்காந்துருக்கீங்க. அப்ப உங்களுக்கே இந்த டாபிக்ல ஒரு டிஸ்கஷன் நடத்தினதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிடணும். துபாயில இருந்து ஒரு டாக்டர் கூப்பிட்டுருக்கீங்க, ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்களை கூப்பிட்டுருக்கீங்க, இந்தியால இருந்து கோபிநாத்தை கூப்பிட்டுருக்கீங்க. எதுக்கு இவ்வளவு பேரை கூப்பிட்டு பேச சொல்றீங்க? அப்ப இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் போய் சேர வேண்டும் என்று நீங்கள் அக்செப்ட் பண்ணி இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, படிச்சிருக்கோம் உங்களுக்கு புரியுது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங், ஹெல்த் மேட்டர்ஸ். இன்னைக்கு ஒரு பெண்ணோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். பெண்ணோட ஹெல்த் பத்தின கான்சியஸ்னஸ் புரிய வைக்கிறதுக்கு நீ தியாகிலாம் இல்ல, வேண்டாம். தியாகம்லாம் வேண்டியது இல்லை. இப்போ எதுக்கு? இப்போ ஒரு ஆண் ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருந்து ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவணும்னா ஒரு பெண்ணும் ஆரோக்கியமாக இருந்து நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு உதவணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? குடும்பத்தை காப்பாற்றுவது பெண்ணின் வேலை, சமூகத்தை காப்பாற்றுவதும் பெண்ணின் வேலை. அப்ப என் குறித்த உயரத்தை நான் தானே தீர்மானிக்கணும். நான் எதற்காக ஆனவள்? அப்ப என்னன்னா சுருக்கிக்கிறேன், இந்த பிள்ளைய வளர்த்து அதுகளை நல்லா கட்டி கொடுத்து அதுக்கு நல்லம்மான்னு என்ன சொன்னா போதுங்கிற அதை அன்லேர்ன் பண்ணாங்க. இந்த சமூகத்திற்கு தேவையான நல்ல பிள்ளைகளை கொடுத்து நானும் இந்த சமூகத்திற்காக முன்ன வந்து நின்று ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வர முடியும். அதை எஜுகேஷன் தானே தரும். அதனாலதான் நீங்க இங்க கவனிச்சீங்கன்னா நம்ம அப்பையிலேருந்தே எஜுகேஷனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். அந்த நிறைய கிரிட்டிசிசம் நம்ம மேல இருக்கலாம். இந்தியன் மதர்ஸ் ஆர் சோ மச் அப்சஸ்ட் வித் எஜுகேஷன், அல்லது நம்ம ரேஸே வந்து ரொம்ப அப்சஸ்ட் வித் எஜுகேஷன் வாங்க. எஜுகேஷன் தான் இங்க ரெனசன்ஸ் உண்டாக்கியிருக்கு, கல்விதான் மறுமலர்ச்சி இங்க உண்டாக்கி இருக்கு. அதனாலதான் நம்ம ஆட்கள் அவ்வளவு ப்ரெஸ் பண்றாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எனக்கும் அது குறித்து விமர்சனம் உண்டு, ஏன் இவ்வளவு ப்ரெஷர்னு. ஆனா அவங்களுக்கு தெரியுது எஜுகேஷன் தான், கல்விதான் இங்க உருவாக்கும், அறிவுதான் அச்சம் காக்கும் கல்வி அவங்க நம்புறாங்க. தட் இஸ் வை நம்முடைய மாம்ஸ் வந்து அதுல ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறது மட்டும் இல்ல, தாலியும் அடமான வச்சு ஃபீஸும் கட்டுறாங்க, சும்மாலாம் கிடையாது. 3 வேளை சாப்பாட்டுல 1 வேளை சாப்பாட்டை நெருக்கி வச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்களோ அதையும் சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒண்ணு, மறுபடியும் அது தியாகம் கேட்டகரியிலே போகுது, அது ஏன் வீரம் கேட்டகரியில வரலைங்கிறது தான். ஓகே, சோ a woman is a woman, don't get confused. பெண்ணை பெண்ணாக மட்டும் பார்ப்பதே போதுமானது. ஏன்னா அப்பதான் அவளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை பத்தி யோசிப்போம். இல்லைன்னா பட்டுப்புடவையிலே ஏமாத்திடுவாங்க. சாமி இந்தா உனக்கு வந்து இது மதர்ஸ் டே அன்னைக்கு செல்ஃபி எடுத்து போடுறத எல்லாத்தையும் மாத்தி லைஃப் ரொம்ப ப்ராக்டிக்கலா பார்க்கிற ஒரு அப்ரோச்சை நீங்க கொண்டு வந்துட்டாலே போதுமா. அப்புறம் ஒரு ஆணிடமிருந்து ஒரு சமூகத்திற்கு ஒரு பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய வெளி உலக அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மட்டுமே போதுமானதா ஒரு பிள்ளைக்கு? ஒரு பெண்ணிடமிருந்து கிடைக்க வேண்டிய சமூக அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய ஒரு ட்ரெஷர் இல்லையா? அது எனக்கு வேண்டாமா? என் அம்மாவிடமிருந்து எனக்கு தேவைப்படுவது கருணையும் அன்பும் மட்டும்தானா? எல்லாம் எப்படி படிக்கணும், சாயந்தரம் படிக்கணும், இதை பண்ணணும், தூங்கி எந்திரிச்ச உடனே போர்வையை மடிச்சு வைக்கணும், பாத்ரூம் போயிட்டு வந்தா சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணணும், இவ்வளவு மட்டும்தானா? என் அம்மாவிடம் இருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய சமூக அறிவு எனக்கு வேணும்ல. அப்ப ஒரு நேஷனல் பில்டிங்கிறது எப்படி ஒற்றை சாளர வழியிலா நடப்பது? அது 2 மூலைகளில் இருந்து எனக்கு வரணும்ல. அப்ப அம்மாவை இதயமாக மட்டுமே கருதுவது என்ற இடத்திலிருந்து மூளையாகவும் நம்புவது, ஏற்றுக்கொள்வது என்ற இடத்திற்கு இந்த சமூகத்தை நகர்த்துவதுதான் விமன் எஜுகேஷன் முக்கியமான ரோல். மற்றபடி நீங்க அவங்களை என்னவா வேணாலும் கொண்டாடிக்கீங்க, அது அவரோட சொந்த விருப்பம். நம்ம ஊர்ல இந்த இவ்வளவு கொண்டாடுறதுனாலதான் இன்னமும் விமனுடைய, நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், நான் அந்த பர்செப்ஷனையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் பாக்குறேன். அப்படின்னா ஒரு சர்வதேச அளவிலான பெண்கள் அமைப்புக்குள்ள இந்த வியூ உள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பர்செப்ஷன் தான் இங்க இஷ்யூங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணாமலே மறுபடியும் ஆன் த பேஸ் ஆஃப் டேட்டாவே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன், இந்த அளவும் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய எந்தெந்த பொருட்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுது கவனிங்க. முதல் விமர்சனம் வைக்கப்படக்கூடிய கருவியின் பேர் ஃப்ரிட்ஜ். அது என்ன, ஏன் கிரிட்டிசைஸ் பண்றோம்? அதை அதுக்குள்ள வச்சு கொடுக்குறாங்க, இது பண்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? தினமும் மாவாட்டு, தினமும் சட்னி அரை, தினமும் குழம்பு வை, தினமும் சோறாக்கு, தினமும் எல்லாம் புதுசா பண்ணு, ஏன்னா நீ வேற பண்ணாத. மிக்சி, அம்மியில் அரைத்த துவையலை போல அருமையா இருக்குமா? அம்மியில் அரைத்தால் உடல் இது நடக்கும், அது நடக்கும். நீங்க அரைங்க. இப்ப என்ன, அப்ப அம்மியில் அரைத்த சட்னியை விட அந்த 1/2 மணி நேரம் பெண்ணுக்கு முக்கியம் இல்லையா? தேங்காவை அரைச்சு, அப்புறம் பச்சை மிளகாய வச்சு அரைச்சு, இதை அரைச்சு அதை செஞ்சு இதை பண்ணி, அடுத்தது வாஷிங் மிஷின். கையில துவைச்சா தானே அழுக்கு போகும். வாஷிங் மிஷின், அங்க டிஷ்வாஷர். ஏன்?
பெண்ணினுடைய நேரத்தை குறைக்கிற எல்லா கருவிகள் மீது விமர்சனம் வைக்கப்படுது. 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறோம், ரைட்டா? 2 கோடிக்கு கார் வாங்குறோம், அதை வெற்றியா பார்க்கிறோம். You know man, it's 150 miles here, just like that will move in 45 minutes. அதை எதோட கனெக்ட் பண்றோம்? 1.5 கோடிக்கு வாங்கின கார் 150 கிலோமீட்டரை அல்லது 180 மைல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல என்னால போக முடியுது அப்படின்னு சொல்றத ப்ரொடக்டிவிட்டியோட கனெக்ட் பண்றோம். நான் கிரைண்டர்ல ஆட்டுறதுனால எனக்கு மிச்சமாகும் 1 மணி நேரத்தை மட்டும் நான் ஏன் ப்ரொடக்டிவிட்டியோட கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறேன்? ஏன் இந்த கொஸ்டினை நீங்க வைக்கல? Why? தொடர்ச்சியாக சொல்லப்படுது. தொடர்ச்சியாக நம்முடைய பெண்ணினுடைய நேரத்தை குறைக்கிற, பெண்ணினுடைய உடல் அசதியை குறைக்கிற, அந்த பக்கம் மிக்சியில போட்டுட்டு இந்த பக்கம் கிரைண்டர்ல போட்டு இந்த பக்கம் வாஷிங் மிஷின்ல போட்டு இந்த பக்கம் 4 ஸ்டீவ் வச்ச ஒரு 10 வச்சுட்டு பால் பொங்குறதுக்குள்ள இதை எடுத்து முடிஞ்சா இல்லையா 1 ஹவர்ல கிச்சனை விட்டு வெளில வா. தட்ஸ் இட். அவ்வளவுதானே. கிச்சனை ரீமாடர்னைஸ் பண்ணணுமா இல்லையாங்கிற ரியலைசேஷன் இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் நமக்கு எல்லாம் வந்துச்சு. நான்லாம் ஏசி போடுங்கடான்ட்டேன், போய் சமைச்சா தானே தெரியுது இல்லையா? அப்ப இதுக்குள்ள ஒரு பெண் மாட்டிக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா நம்ம எல்லாம் உட்காந்து சமைச்சு அவங்களுக்கு போட்டு, நான் அறிய நம்மாக்கள் எல்லாம் சமைத்து கொண்டே இருந்தாங்க. ஆண்கள் எல்லாம் ஹால்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த சுவையான உணவை படைத்து கொடுப்பதன் வழியாக அவள் சிறந்தவள் என்று பெயர் எடுத்தாள். ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கங்க, சொந்தக்காரன் வர்றதுக்கு திங்கிறதுக்கா பேசிட்டு இருக்கிறதுக்கா? ஹோட்டல் ஆர்டர் பண்ணுங்க. வாட்ஸ் ராங் இன் தட்? அங்க ஒரு பெண் சமைக்கிறாள்ல, அவளுக்கு அது பிசினஸ்ல, சமைச்சிட்டு போங்க, செஞ்சுட்டு போங்க. So please unlearn your perception to learn and accept few things. நம்ம இதை அன்லேர்ன் பண்ணாம நம்மளால ஒரு எஜுகேஷன் உள்ள கொண்டே வர முடியாது. இந்த ஹார்ட் டிஸ்க் 480 GB ஹார்ட் டிஸ்க் முழுக்க ராங் பர்செப்ஷன்ல ஃபுல்லா குறைஞ்சபட்சம் ஒரு 240 GB வெளியில தள்ளினாதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு 240 GB உள்ள ஏத்த முடியும். இந்த 240 GB ஏத்திவிட்டோம், மீதி இருக்க 240 GB இதை அடிச்சு காலி வெள்ளப்போ நீலாம் அன்னெசரி ஃபைல்ஸ், நீ இந்த ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க. அப்ப இங்க குளோரிபிகேஷன்ல இருந்து வெளியில வரும், அன்னெசரியான புகழறையிலிருந்து ரொமான்டிசேஷன்ல இருந்து வெளியில வரும். அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது, யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆணுக்கு ரொமான்டிசைஸ் வேண்டும், நான் இல்லைன்னு சொல்ல, நான் மறுக்க மாட்டேன். அவ்வளவு பிளாஸ்டிக்கான ஒரு லைஃபை நான் விரும்பல. அது ஒரு அழகான விஷயம். அம்மாட்ட தான் போய் நான் இன்னமும் சொல்ல முடியும், எங்க அம்மா அழகா இருப்பாங்க, அவ்வளவு அழகியில நான் மறுக்கல, அது வேணான்னு நான் சொல்லலை. எங்க அப்பா அழகா இருப்பாரு, நான் முடிஞ்சு தெரிய முடியாது. எங்க அக்கா அவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு தான் நான் பெருமை பேச முடியும். அந்த அளவுக்கு அது இருக்கட்டும். ஆனா எங்க அக்காவினுடைய அடையாளமே அவள் அழகுதான் அப்படின்னு ஆட்டைய போறதுல இருந்து மட்டும்தான் தப்பு. That's why that we need to differentiate what is the recognition அல்லது எது செக்மெண்ட். அங்க கேட்ச் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கேட்ச் எல்லாத்தையும் ரெகக்னேஷனே இருக்கோம். இந்த கேட்ச் எல்லாமே ரெகக்னேஷனே நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் we think that these are all recognition. No, these are all catches. நீ சாமி, நீ கடவுள், நீ கோவப்படக்கூடாது, மன்னிக்கணும். கடவுள் மன்னிப்பார்ல. You can do it. உன் சக்திக்குமே நீ செய்ய முடியும், ஏன்னா நீ கடவுள். நீ தென்றல், அப்படியே நாங்கெல்லாம் தூங்குவோம், நீ அப்படியே சாமரை வீசிக்கொண்டு. நீ மலர் போன்றவள், மெல்லியவள், சத்தம் போட்டுட்ட பிசாசுன்றவள். பேய் என்று அவதாரம் எடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. தேவை என்றால் பேயாக இருப்பது இயல்பு, ரைட் தானே? அசுரத்தனம் ஆணுக்கு மட்டும் சொந்தமா என்ன, பெண்ணுக்கும் தான் சொந்தம். அப்ப ஒரு மனிதனுடைய இயல்பான கேரக்டர்ஸ ஒரு சாஃப்ட் டோன்ல டிக்டேட் பண்ணி போறது இருக்குல்ல. என் கவலை எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்க பெண்களுக்கும் அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்களை பற்றி தான். ப்ராபபிளி நான் இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறத வச்சு சொல்றேன், இந்த தலைமுறை பெண்களும் இதுக்குள்ள வருவாங்க தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ நீங்க எந்த ஜெனரேஷன் பீப்புள் பை சீயிங் ஆன் ஸ்கிரீன். பட் மை ரியல் கன்சர்ன் இஸ் தட் உங்கள் வீடுகளில் அந்த மாதிரி பிள்ளைகள் எதிர்க்கிற போது, பேசுகிற போது அவர்களுக்கு ஸ்பேஸ் கொடு. பிகாஸ் இவங்க தான் அதை உடைச்சு வர்றாங்க. இவன் என்ன சண்டை முட்டி விட சொல்றான்? சண்டை முட்டி விட சொல்லல, சுயமா என்னன்னு யோசிக்க சொல்றேன். செல்ஃப் எஸ்டீம் இஸ், 2 பேருக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்கு. அதை ஒரு ஆண் ரெடியா இருக்கான். இன்னைக்கு தந்தைகளை விட இந்த காலத்து பிள்ளைகள் ரொம்ப மாடர்னா இருக்காங்க. மனைவியோடு போய் அடுக்கலையில நிக்கிறாங்க. மனைவியினுடைய ஹேண்ட்பேக் ஷோல்டர்ல போட்டுட்டு பிள்ளைய கையில வச்சுட்டு வாசல்ல பால் குட்டியோட பொண்டாட்டி ஷாப்பிங் பண்ணல நிக்கிறான். ஆம்ல இஸ் ரெடி, வேர்ல்ட் இஸ் ரெடி. Why not you? Don't feel that I'm complaining you. I'm really concerned about you people. After all, you only met us. I'm here because of my teachers, my parents, my friends. இதுல நிறைய கணிசமாக பெண்கள்.
என்னை வடிவமைத்த ஆசிரியர்களில் கணிசமானவர்கள் பெண்கள். இன்றைக்கும் கூட என்னுடைய நிகழ்ச்சிகளில் அவ்வளவு அக்கறையோடு என்னை பார்த்துக் கொள்ளுகிறவர்கள் பெண்கள். ஷோ பிரேக்ல ஏன்பா கால தூக்குனிய மருந்து எதுவும் போட்டுக்கிட்டு வந்தியா அப்படின்னு ஒரு பாட்டி கேக்குதுல, இவர்களிடம் போய் நீ மலராகவே இருந்து நான் எப்படி சொல்லுவேன்? So education is very, very simple. Changing your perception is education. We need to give that. பிள்ளைகள்ட்ட அந்த பெர்செப்ஷன் இருக்கு, அதை அடிக்காம இருந்தா போதும். அவர்கள் கல்வியிலே வளருகிற அந்த எஜுகேஷனை மட்டும் நம்ம கொடுத்தாலே போதுமான. இது ஒரு துவக்கப்புள்ளி மட்டும்தான். அதைத்தான் நான் கல்வி என்று பார்க்கிறேன். அப்ப அந்த கான்டெம்பரரியில கல்வியினுடைய புரிதல் என்பது மாறி இருக்கிறது. ஒரு பெண்ணோட ஹெல்த் பற்றி சொல்வதற்கு கல்வி தேவைப்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய ஓவரால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு எஜுகேஷன் தேவைப்படுது. இந்த எஜுகேஷன் வழியாக இவங்க செய்ய போற பொருளாதார சுதந்திரம் கூட அடுத்ததுதான். புரிதல் தான் முதல்ல, சமூக புரிதல் தான் முதல்ல. பொருளாதார சுதந்திரம் இயல்பாகவே பெண்ணுக்கு இயல்பா வந்துடும். பொருளாதார சுதந்திரத்தை அடைதல் ஒன்றும் பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய நெருக்கடி நான் நினைக்கல. தன்னை புரிதல் தான் அவளுக்கு இப்போது நெருக்கடியா இருக்கு. ஏன்னா முன்னால் நிறைய பொய்க்கதைகள் சொல்லப்பட்டது. அதை உடைத்து வெளியே வர என் வாழ்த்துக்கள். கூட நிற்க, எல்லோரும் துணை நிற்க என் பாராட்டுக்கள். குட் லக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.